பொதுவாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்னு சொன்னாலே ஆரி ஒர்க் இல்லைனா எம்ப்ராய்டரி ஒர்க். இதை தாண்டி யூனிக்காக எதாவது பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஸ்டைல் ப்ளவுஸ் மேக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ தான். குட்டி குட்டி ஜுவல்லரி பெண்டன்ட்ஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் டிசைனை மேக் பண்ணியிருக்கோம். இதை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க இந்த ப்ளவுஸை எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன குட்டி குட்டி லீஃப் ஜுவல்லரிஸ், அப்புறம் பட்டர்ஃப்ளை பெண்டன்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஜுவல்லரிஸ் வச்சு மேக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸ்லீவில் வந்து ஜுவல்லரிஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சு ஒரு ஷார்ட்ஸ் போட்டது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அந்த ஷார்ட்ஸோட ஃபுல் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் மேக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சில்வர் அக்சசரிஸ் எடுத்திருக்கேன். இதில் மல்டி பெண்டன்ட்ஸ் இருக்குது. இது கூட நார்மல் ஸ்விங் த்ரெட், அதுக்கப்புறம் ஒரு நார்மல் நீடில், இது மூணுமே வச்சு ஒரு ப்ளவுஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஆர்கனைஸ் பண்ணி பார்த்த பிறகு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து நார்மல் நீடில் எடுத்துகிட்டு அது கூட நான் சேம் கலர் ஸ்விங் த்ரெட்டை கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஊக்கிலேருந்து 2 to 3 inches ஸ்பேஸ் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து சாரீ கவர் ஆகிடும் இல்லையா, அதனால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு லீஃப் பெண்டண்ட்டாக எடுத்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் கலர் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வேரியேஷன் இருக்காது. இந்த மாதிரி நார்மல் டெல் யூஸ் பண்ணி ஒரு லீஃபாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டன்ட் ஸ்ட்ராங்காக மூவ் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஆனால் இது மூவ் ஆகும். அதனால் லீஃபோட எண்டில் ஒரு சின்ன 2 லாக் மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஷேக் ஆகாது. இந்த மாதிரி இந்த நுனியில் வந்து 2 தடவை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டன்ட் ஸ்டேபிளாக இருக்கும், மூவ் ஆகாது. இப்போ பாருங்கள் ஸ்டிச்சிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதே மாதிரி ஆப்போசிட்டில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 லீஃபை ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். 2 பக்கமும் நுனிலையும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், எண்ட்லேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மிடில் ஒரு சின்ன அன்னம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் குட்டியாக ஒரு அன்னம் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒட்டி நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். எனக்கு கஸ்டமர் கேட்டதுனால நான் டைரெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது அந்த ஷேப் கரெக்டாக அந்த டைரெக்ஷன் மாறாமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிளாக ரொம்ப அழகாக தெரியும். இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒரு பெண்டன்ட்டுமே நிதானமாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பெண்டன்ட்டுக்கு கீழேயும் ஒரு சின்ன லாக் பண்ண பிறகு அடுத்த பெண்டன்ட்டை ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாமல் த்ரெட்டு கட் ஆனாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே உதிர்ந்து வராமல் ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு பெண்டன்ட்டுக்கு ஒரு லாக் பண்ணிட்ட பிறகு இன்னொரு பெண்டன்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 லீஃப் இடையில ஒரு அன்னம் இருக்குது. இப்போ அகைன் இன்னொரு 2 லீஃப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் 2 லீஃப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு இடையில ஒரு குட்டியாக ஒரு சன்ஃப்ளவரை வச்சு ஆட் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் குட்டியாக சன்ஃப்ளவர் வச்சாச்சு. இதுக்கு இடையில நிடையில் விட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெண்டன்ட் மூவ் ஆகாது. 2 ஸ்டிச்சிங் போட்ட பிறகு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒரு பெண்டன்ட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒரு பெண்டன்ட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நான் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் இதே மாதிரி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. நான் என்கிட்ட இருக்கிற பெண்டன்ட்ஸை வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட யூனிக்கான பெண்டன்ட்ஸ் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ ஒரு லீஃபை ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. ஒரு பெண்டன்ட்க்கு ஒரு லாக் ரொம்ப அவசியம், அதை மறக்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு பெண்டன்ட் கீழேயே 2 லீஃப் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இந்த ஒர்க்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. லீஃபு, அன்னம், பட்டர்ஃப்ளை எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சன்ஃப்ளவர்லாம் வச்சு. இது க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒர்க் இன்னும் ஃபினிஷ் ஆகலை. இது கீழே ஒரு சின்ன ஸ்டோன்ஸ் வச்சா இன்னும் அழகாக தெரியும். நான் அதுக்காக கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 5 mm கிளிப் ஸ்டோன், இது ஒயிட் கலர். இதை வந்து
அந்த ஒர்க்குக்கு இடையில இடையில ஒரு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். நைட் டைமில் கிளிட்டரியாக ஷைனாக தெரியும். இப்போ பாருங்கள், நான் 2 ஸ்டோனை ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இடையில இடையில 2 கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஸ்லீவோட ஒர்க்கை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவில் வந்து சிம்பிளான ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம கிளிப் ஸ்டோன் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸ்டோன்ஸ் வந்து குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் கிளிட்டர் அண்ட் ஷைனாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க்கிங் வந்து ஸ்லீவோட எட்ஜ் வரையும் வேண்டாம். கிளிப் ஸ்டோன் வந்து சாரியை டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால தான். ஸ்டோன்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிளிட்டர் அண்ட் ஷைனாக இருக்குது. இந்த மாதிரி குவாலிட்டியாக வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷைனாக கிளிட்டரியாக இருக்கும். இதே இந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக அங்கங்கே ஒன்று ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். கிளிப் ஸ்டோன் கீழே 2 ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் 2 சைட்லையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் மூவ் ஆகாமல் ஸ்டேபிளாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி 1 பை 1 ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டோனாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணுறேன், நீங்களும் இதே மாதிரி ஒர்க் பண்ணணுமான்னு அவசியம் இல்லை. நான் எனக்கு வந்து ஆர்டர் பேஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பெண்டன்ட்டோ வேறு ஏதாவது புட்டா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், ஒரு புட்டா கீழேயும் கண்டிப்பாக ஒரு லாக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அடுத்த ஒர்க் போங்க. இப்போ நான் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங் கீழே ஒரு லாக் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் புதுசாக தான் நான் வந்து இன்னொரு ஸ்டோனுக்கு போவேன். ஏன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது கையில் வந்து த்ரெட்டு மாட்டும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எப்போவுமே சிங்கிள் லாக் பண்ண பிறகு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் 4 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆப்போசிட் லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்டோன் வந்து ஷேக் ஆகாது. இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிங்கன்னா மூவ் ஆகாது. இப்போது நீடியில் கீழே இன்செர்ட் பண்ணி கீழே லாக் பண்ணிக்கலாம். டபுள் லாக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக மூவ் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா? இதே மாதிரி ஸ்லீவ் அண்ட் பேக் நெக் ஃபுல்லாக ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்லீவ் ஒன் பேக் நெக்கு ஸ்டோன் கிளிப் ஸ்டோன் வந்து டாட்டடாக வச்சுருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஜுவல்லரிஸ் வச்சு குட்டி குட்டி பெண்டன்ட்ஸ் வச்சு ஒர்க் மேக் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா சாரீ வந்து சேம் கலர் ப்ளைன் சாரீன்றதுனால இந்த ஒர்க் அவ்வளோ லுக் அண்ட் எலகண்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நீட்டாக அழகாக இருக்கும். ஸ்டோன்ஸ் வந்து நான் சாரீ டேமேஜ் பண்ணுற இடத்துல ஸ்டிச் பண்ணல, அதாவது அண்டர்ஆர்ம் கீழெல்லாம் வந்துட்டு ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிச் பண்ணலை. ஏன்னா சாரீ டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டோன்ஸ் வந்து குவாலிட்டியாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நைட் டைமில் கிளிட்டர் அண்ட் ஷைனாக லுக்கு அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கிராண்டான சாரியை வாங்கும்பொழுது ப்ளவுஸை வந்து சிம்பிளாக ஒர்க் பண்ணி வேர் பண்ணுங்கள். அது உங்களையும் உங்கள் சாரியையும் ரொம்ப அழகாக காமிக்கும். இதுவே சிம்பிளான சாரியாக இருக்கும்பொழுது கொஞ்சம் ப்ளவுஸை வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணி வேர் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்டைல் வந்து வேறு லெவலில் இருக்கும். சின்ன சின்ன ஒர்க் வந்து நம்மளை இன்னும் அழகாக காமிக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். என்னோடய சேனல் பிடிச்சதா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.